டாக்டர் இவ்வளோ தூரம் சொல்றாங்களே தான் நான் இப்ப பொறுமையா இருக்கேன். அதுக்காக நான் இந்த விஷயத்த சும்மா விட்டுருவேன்னு மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். அதே நேரத்துல உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்ச பாவம் உங்களை சும்மாவே விடாது. பரவாயில்லடி, இதுக்காக நான் நரகத்துக்கு போகணும்னா கூட போய்க்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என் குழந்தை கூட கொஞ்சம் தனியா இருக்கணும். எல்லாரும் வெளியில போங்க. எல்லாரும் வெளியில போங்கன்னு சொன்னல. ஏய், ஏண்டி குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? இப்ப என்ன, நாங்க வெளியே போனோம் அவ்வளவுதானே? இரு போறோம். தானோ வா போலாம். சரிம்மா. அத்தை வாங்க, வாங்கம்மா. பாத்துமா. அழாதடா, அழாத சொல்லும். சரி சரி சரி. மலரு மா, நீ சொன்ன எல்லா பால் புட்டி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அண்ணே, இத சுடு தண்ணியில கழுவுங்க. குழந்தைய நீங்க கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. மெதுவா மெதுவா. சரி சரி சரி. ஆறா, அழக்கூடாது, அழக்கூடாதுப்பா. குடி. எப்படி குடிக்கிறா பாரு. அவ்வளவுதான். குடிங்க குடிங்க குடிங்க. இந்த வீட்டுல இப்படி ஒரு காட்சி நடக்கும்னு யாருமே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. என்னால எதையுமே தாங்கிக்க முடியலன்னு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோவமா வருது. அம்மாச்சி மாதிரி நானும் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு தோணுது. மாடி. ஆனா தமிழோட குழந்தைய நினைக்கும் போதுதான் இந்த புள்ளை காச்சும் நான் இந்த வீட்லயே இருக்கணும்னு மனசு கடந்து பதறுதுன்னு. நமக்கே எப்படி இருக்குன்னா தமிழுக்கு எப்படி இருக்கும்? வாசம் தான் மலரு.